தக்காளி கடைசல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நல்லா எண்ணெயிலேயே முருகி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா நீங்கள் வதக்க விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 6 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டு கிண்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இந்த தக்காளி கடைசலுக்கு டேஸ்ட்டே இந்த மத்தில் கடையிறது தான். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கடைங்க. கடைஞ்சாச்சு. சப்போஸ் உங்களுக்கு மத்து இல்லைன்னா நீங்கள் கரண்டியில் இது மாதிரி கடைஞ்சிக்கலாம். இது மாதிரி கரண்டியில் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கரண்டியில் கடையிறத விட மத்தில் கடையிறது தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றிருக்கனால நம்ம கொதிய விடணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டுக்கலாம். கொதிஞ்சிருச்சு. இந்த தக்காளி கடைசலை நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். சுட சுட இப்போ இட்லி வச்சுருக்கோம். இந்த சூடான இட்லிக்கு இந்த தக்காளி கடைசல் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா தக்காளி கடைசல்? இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மாச்சி. கூட தேங்காய் சட்னி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.